சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதையெல்லாம் தியாவுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு தான் கொண்டு வந்தேன். இதத்தான் அவ கல்யாண மேடையிலயும் போட்டு உட்காரணும். ஏ மருமக, இவ்ளோ நகையும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாதானே ஆதிசங்கரியோட மருமகன் ஒரு கெத்து இருக்கும். ஆண்டி, உங்க கெத்துக்காக இந்த நகையெல்லாம் நான் போட்டுக்கணுமா? நீங்க இன்னும் ஓல்டு ஃபேஷன்லயே இருக்கீங்க. கரண்ட் ட்ரெண்டுக்கு வாங்க ஆண்டி. நான் அந்த காலத்து மகாராணியும் இல்ல, உங்க காலத்து ஆளும் இல்ல. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்தேன்னு வைங்க, இன்னைக்கு இருக்கிற யூத் என்ன பார்த்து காமெடி பண்ணி சிரிப்பாங்க. மத்தவங்க என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். என்ன ஆளை விட்டுருங்க ப்ளீஸ். ரேஷ்மா, உன் அத்தைய தியா எப்படி நோஸ் கட் பண்றான்னு பாத்தியா? பண்ணட்டும். அப்பதானே தான் மகனுக்கு தப்பான மனைவிய கொண்டு வர போறேன்னு தெரியும். கரெக்ட். என்ன ஆண்டி ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறீங்க? நான் சொன்னது உண்மைதானே? ஏதியா, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருடி. அதே இவ விளையாட்டு பொண்ணு, நீ எதுவும் தப்பா நினைக்காத. மம்மி, என்ன கொஞ்சம் உண்மைய சொல்ல விடுறீங்களா? அதெல்லாம் ஆண்டி தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பா நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு சொல்லலையே. ஆண்டி, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணணும்லாம் நான் அப்படி சொல்லல. காலம் எப்பவும் மாறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறணும்னு தான் சொல்றேன். இப்படிதான் உங்க பையன் ஓல்டு ஸ்கூல் பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது ட்ரெடிஷனல்னு அத நீங்க ரசிக்கிறீங்க. ஆனா நான் யூத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்க பையன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததும் எவ்வளவு சூப்பரா இருந்தாரு பாத்தீங்கல்ல? ஓல்டு திங்கிங்கா இவ்ளோ கோல்டு என்ன போட்டுக்க சொல்றீங்க? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியல? ஆண்டி, இப்பெல்லாம் சிம்பிளா ஸ்லிம்மா ஒரு செயின் போட்டுக்கிட்டா போதும், நல்ல லுக்கா இருக்கும். அதத்தான் இப்ப உள்ள பொண்ணுங்கெல்லாம் விரும்புறாங்க. அதத்தான் நான் சொல்றேன். மத்தபடி நான் உங்க மனச கஷ்டப்படுத்தணும்னா இப்படி பேசல ஆண்டி. மம்மி, பாத்தியா இந்த நகையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு திமிரா இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், இதெல்லாம் யாரும் போட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்றா? உன் அத்தைக்கு இந்த அவமானம் எல்லாம் வேணும். இந்த வீட்டுக்கு அவதான் மருமகளா வரணும்னு நினைச்சாங்கல்ல. இப்போ இந்த தியாவாலேயே ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு இவங்கள அவ ஓவர்டேக் பண்ணி நோகடிக்க தான் போறா. அத நம்ம கண்ணால பார்க்கதான் போறோம். இப்பவாது உங்க அத்தைக்கே நல்ல புத்தி வரட்டும். அப்போ இந்த நகையெல்லாம் உனக்கு வேண்டான்னு சொல்றியாமா? அண்ணே, இவ இப்படி பேசிட்டாளேன்னு நினைக்காதீங்க. இந்த பாரம்பரிய நகைகளை போட்டுக்கிட்டு மணப்பொண்ணா உட்கார்ந்தாதான் அது உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. நான் பாத்துக்கறேனே. மம்மி, ஏய், கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கியா? எதையாவது பேசிட்டு இருக்காத. நாங்க என்ன சொல்றோமோ அததான் நீ கேட்கணும். நாங்க இல்லாம நீங்க இல்ல. அத இன்னைக்கு இருக்கிற யூத்துங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெரியவங்களை உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. ஆதி, நீ கோவமா இருக்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. இது பொது இடம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். விட்டுடு. தியா பேசுனா பேசிட்டு போட்டோம்.
ஆண்டி இந்த டைமண்ட் நெக்லஸ்